நம்ம ஏதாவது லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வந்து ஹெல்ப்னு கேட்டால் நம்மளுக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. ஸோ நம்மளை நாமே சேவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ராட் கால்ஸ்லேருந்து. ஸோ அதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா. நான் வந்து அவங்க கால் பண்ணாங்க இல்லையா, அந்த நம்பர்ஸ் முடிஞ்சால் ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ கால் ரெக்கார்டிங் வந்து ஒரு 1 செகண்ட் பண்ணி வச்சுருக்கேன், முடிஞ்சால் அதையும் போடுறேன், கேளுங்க. ஹலோ ஜிஎஃப்எம் வியூஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஃபேக் காலை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா பேர்த்துக்கும் வந்திருக்கும். ஸோ அப்படி வந்திருந்தால் ப்ளீஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அவங்க சீட் பண்ணுறவங்கள்ட்ட நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன நடந்துச்சுன்றதை நான் க்ளீனாக சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் ஒரு கால் வந்துச்சுங்க. ஸோ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து கால் வந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. யார் கால் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் மும்பையிலேருந்து போலீஸ் கால் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போன வாரம் மும்பை வந்தீங்கல்ல அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்தீங்கல்ல அப்படின்னு கேட்டாங்க. நானும் வந்து நம்ம போகவே இல்லையே, இவங்க டேரெக்டாக போலீஸ்ன்றாங்க, வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் சரி என்னென்னு கேட்போன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் ஆமாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே நீங்கள் அந்த மாலுக்கு வந்தீங்க, ஒரு பர்டிகுலர் மால் பேர் சொன்னாங்க, அந்த மாலுக்கு வந்தீங்க அப்படின்னாங்க. எனக்கு டக்குன்னு டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ டென்ஷன் ஆனவொடனே நான் பிடிச்சி கத்தி விட்டேன். அதே மாதிரி ஏதோ பேசினேன். ஸோ அது வந்து ஒய்ஃப் ஃபோனை டக்குன்னு வாங்கி ரெக்கார்ட் பண்ணேன். அவங்க வந்து உடனே வந்து காலை கட் பண்ணிட்டாங்க. நான் அப்போ இருந்தே எனக்கு மனசில் ஓடிட்டே இருந்துச்சு, கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாமா, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஆக்சுவலாக என்ன வந்து ஃபேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. சரி அப்படியே விட்டேன். சரி இதை நம்ம வந்து நம்மளோட சேனலில் போடலாம், இதை பார்க்குறவங்களுக்கு 4 பேர்த்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி கால் வந்தால் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஈவினிங் ஆச்சு. ஈவினிங் வந்து வடபழனி வரைக்கும் போயிருந்தேன். வடபழனி போயிருக்கும்போது இன்னொரு கால் வந்துச்சு. அந்த காலில் ஒரு லேடி பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி நான் மும்பை போலீஸ் பேசுகிறேன்ட்டாலுமே, சரி நீங்கள் நான் வந்து ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஏன் ஃபேக் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி கால் பண்ணுறதா இருந்தால் உங்கள் மொபைல் நம்பர்லேருந்து கால் பண்ணுங்கள், இந்த மாதிரி இன்டர்நெட் கால்லேருந்து கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். நான் ஃபேக்குன்னு நீ எப்படி சொல்கிற, நீ இந்த மாதிரி எப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நீங்கள் ஃபேக் இல்லை தானே, நான் பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் போய்ட்டு உங்கள் நம்பரை தர்றேன், நீங்கள் அவங்க கூட பேசிக்கோங்க, நீங்கள் போலீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுக்கிறேன். கால் கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ எந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்றதையும் நான் இங்கே போடுறேன், பாருங்கள். நானும் ட்ரூ காலரில் செக் பண்ணேன். ஸோ வெப் நம்பர் தான் காமிக்குது, இன்னொரு நம்பர் ஏதோ பேர் காமிக்குது, பட் கால் பண்ணால் அந்த நம்பர் உபயோகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து நான் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு டீப்பாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. இல்லை பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க ஃப்ராட் நம்மளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இருந்தால் எப்படி சொல்லுவேனோ அதே மாதிரி தான் என்னோடய சேனலில் நான் வீடியோ எடுத்து போடுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், நடந்த வரைக்கும் நான் உங்களுக்கு போடுறேன். அதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் அலர்ட் வந்தால் நீங்கள் உங்களை சேஃப் பண்ணிக்கலாம். நிறையா ஃப்ராட் அலர்ட் வருது, நிறைய வந்து ஃப்ராட் வந்து கால்ஸ் வருது. ஸோ நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படி என்னத்தை தான் எனக்கு ஒன்றும் சொல்லதில்லை, கோவம் தான் வருது. எனக்கு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் வந்து டக்குன்னு கோவம் வந்துடும். அதனால வந்து ஒரு 2 செகண்ட் மேலே போனாலே என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. அப்படி டக்குன்னு கோவம் வந்தனால தான் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, என்ன ஃபேக் பண்ண வந்தாங்கன்றதை நான் என்னால் ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் கேட்க முடியாமல் டக்குன்னு கத்திட்டேன். அவங்களும் கால் கட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வரும். நிறையா வந்து இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா அவங்க டூப்ளிகேட் உங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்தே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி அப்படியே காப்பியாக க்ரியேட் பண்ணி ஸோ அவங்க பேசுகிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து டவுட் இருந்துச்சுன்னா எதுவுமே பண்ணிடாதீங்க. என்ன சொல்கிறது, செக் பண்ணிவிட்டு 1 or 2 டைம்ஸ்க்கு மேலே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். ஸோ நம்ம தான் சேஃப் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஏதாவது இழந்துட்டு எங்கேயாச்சும் போய் ஹெல்ப்னு கேட்டால் அது கிடைக்குமா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஏதாவது லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வந்து ஹெல்ப்னு கேட்டால் நம்மளுக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. ஸோ நம்மளை நாமே சேஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ராட் கால்ஸ்லேருந்து. ஸோ அதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா. நான் வந்து அவங்க கால் பண்ணாங்க இல்லையா,
அந்த நம்பர்ஸ் முடிஞ்சால் ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ கால் ரெக்கார்டிங் வந்து ஒரு 1 செகண்ட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்சால் அதையும் போடுறேன். கேளுங்க. Why I come to you? Hello? Tell me. Why you come to Mumbai? How do you know that I came to Mumbai? I say 15 July, did you visit Mumbai city? No, why you are asking? What's the purpose? Your phone number? Okay, my phone number? Yeah. Then I am not wrong. Well, here is the case of 15 July. As the phone call, one person wanted a jewelry shop and spent 15,000 rupees. Using a credit card and leave a signature on bill. And the bank noticed this fraud transaction before this issue to us. But through the mobile camera, and we arrest this suspect's name is Akash Gupta. Do you know Akash Gupta? Actually, I have not came to the Mumbai. I don't know why you have called and you are telling something that I came to Mumbai, I have did something. I don't know who you are and why you are calling. You don't know who me. Okay. Why you are doing the fake calls like this? ஏன்னா அந்த காலில் வந்து நான் வந்து டக்குன்னு நான் வந்து கோவப்பட்டு சொல்லிட்டேன். நான் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் யாருன்னு தெரியுமா, நானே ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லலான்னு தான் நான் இருந்தேன். டக்குன்னு அதுக்குள்ளேயுமே அந்த கால் கட் ஆகிடுச்சு. முடிஞ்சு அந்த கால் ரெக்கார்டிங்கும் போகிறேன் பாருங்கள். பை ஜேஎஃப்எம் வியூஸ், எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ராட் அலர்ட்ஸ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். பை ஜேஎஃப்எம் வியூஸ், நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிறாங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 90 டேஸ் ஃபிட்னஸ் சேலஞ்ச் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லேட்டஸ்ட்டாக. அதோட ஸ்டேட்டஸ் என்னன்றதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.